இப்போது மெயின் டாபிக் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதத்தில் வணங்கப்படும் ஜீசஸுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை சிலவற்றை நாம் பார்த்து விடலாம். ஜீசஸுடைய தாய் மேரி ஜெருசலுக்கு அருகில் உள்ள நசரத் அப்படிங்கிற இடத்துல வாழ்கிறாங்க. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஏஞ்சல் கேப்ரியல் அவங்க சொர்க்கத்தில் இருந்து வந்து உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் மேரியம்மா இதை பற்றி அவங்களோட திருமணமாக இருந்த ஜோசப் அப்படிங்கிற இடம் இதை பற்றி சொல்கிறாங்க. இருவருமே இதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் இருவரும் ஜோசப் உடைய சொந்த ஊரான பெத்தலம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தங்குவதற்கு எந்த இடமும் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால ஒரு மாட்டு கொட்டாயில் அவங்க தங்குறாங்க. அந்த நேரத்தில் தான் ஜீசஸ் பிறக்கிறார். வானத்தில் ஒரு நட்சத்திரம் மட்டும் ரொம்ப பிரகாசமாக தெரிஞ்சது அவர் பிறக்கும் நேரத்தில். அந்த வெளிச்சம் மின்னுவதை கண்டு 3 புத்திசாலி மனிதர்கள் கிழக்கு பக்கத்தில் இருந்து ஜெருசலை நோக்கி அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள். அந்த நேரத்தில் கிங் ஹெராட் அப்படிங்கிறவன் நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். அவங்கக்கிட்ட வந்து யூதர்களின் ராஜா பிறந்திருக்கிறார், அவர்களை காண வந்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹெராட் மனதிற்குள் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றுகிறது. அந்த குழந்தையை எப்படியாவது கொல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுகிறது. பின்னர் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்களிடம் அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், அதற்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறான். பின்னர் அந்த 3 புத்திசாலி மனிதர்கள் ஜீசஸ் பிறந்த இடத்திற்கு சென்று அங்கு குழந்தை ஜீசஸை வணங்கிவிட்டு தங்கம், வைரம், வைடூரியம் இது அனைத்துமே அவர்களுக்கு பரிசாக அழைத்துவிட்டு திரும்புகிறார்கள். திரும்பும்போது அவர்கள் தீர்க்கதரிசி என்பதனால் ஹெராடுடைய திட்டத்தை அவர்கள் முன்பே அறிந்து கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் ஹெராடை சந்திக்காமலே வேறு வழியில் திரும்பி சென்று விடுகிறார்கள். பின்னர் அந்த கிங் ஹெராட் 2 மாதங்களுக்கு உட்பட்டிருக்கும் அனைத்து குழந்தையும் கொல்ல சொல்கிறான். ஹெராடுடைய திட்டத்தை முன்பே ஏஞ்சல் ஜோசப் அவர்களின் கனவில் சொன்ன காரணத்தினால் அவர்கள் அதற்கு முன்பே ஈஜிப்டுக்கு தப்பித்து சென்று விடுகிறார்கள். பின்னர் அந்த கிங் ஹெராட் இறந்த பின் தான் மறுபடியும் பெத்தலம் அப்படிங்கிற நாட்டுக்கு திரும்பி வராங்க. பின்னர் ஜீசஸ் பிறரை காட்டிலும் தனித்துவமான குழந்தையாக வளர்றாரு. அங்கு ஜெருசலில் இருக்கும் யூதர் கோயில்களில் மூத்த போதனையாளர்களிடம் கேள்விகளையும் அவர்கள் செய்யும் தவறுகளை எதிர்க்கிறார். அதனால் யூத கோவிலில் வாழும் மூத்த போதனையாளர்களிடம் ஒரு கெட்ட எண்ணமும் பொறாமை எண்ணமும் ஏற்படுகிறது. பின்னர் ஜீசஸ் சிறுவயது முடிந்து வாலிபராகிறார். பின்னர் ஜீசஸ் ஒரு நாள் ஜெருசலத்துக்கு அருகில் இருக்கும் ஜூடியான் பாலைவனத்தை நோக்கி பயணம் செய்கிறார். அங்கு அவர் 40 நாட்கள் விரதம் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் சாத்தான் அவரை பாவம் செய்வதற்கு தூண்டி விடுகிறது. நீ கடவுளுடைய மகனாக இருந்தால் இந்த கல்லை உணவு பண்டமாக மாற்று அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நீ என்ன வணங்கினா உனக்கு புகழ், பெருமை, ராஜ்யம் எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஜெருசலமில் இருக்க கோவிலுக்கு அழைத்து சென்று இங்கிருந்து குதின்னு சொல்லுது. ஜீசஸ் ஏஞ்சல் ஆல காக்கப்படுறாரு. அப்புறம் சாத்தானே இங்கிருந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பின் அவரை விட்டு அது சென்று விடுகிறது. பின்னர் விரதத்தை முடித்து விட்டு ஜெருசலத்துக்கு திரும்பி மக்களுக்கு போதனைகள் வழங்க ஆரம்பிக்கிறாரு. பின்னர் ஜீசஸ் பல அற்புதங்களை செய்கிறாரு. இறந்தவரை பிழைக்க வைக்கிறாரு. கண் தெரியாதவங்களுக்கு பார்வை அளிக்கிறாரு. இயற்கை சீற்றங்களை அமைதி அடைய செய்கிறாரு. நீர் மேல் நடக்கிறார். இது போல பல அற்புதங்களை செய்கிறார். இதை கண்டு ஜீசஸை பின்தொடர்பவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஜீசஸ் வெளியூருக்கு சென்று ஜெருசலமுக்கு திரும்புகிறாரு. அங்கு வியாபாரம் செய்பவர்களும் வரி வசூலிப்பவர்களும் கோவிலில் இருக்கிறத பார்த்து கோபத்தில் அங்கே இருக்கிற அனைத்து பொருளையும் கீழே தள்ளிவிட்டு இது புனிதமான கோவிலாகும், இதை திருடர்களின் கூடாரமாக மாற்றி வைத்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அந்த யூத மூத்த போதனையாளர்களை எதிர்க்கிறார். இது யூத மூத்த போதனையாளர்களிடம் மேலும் கெட்ட எண்ணத்தை அதிகரிக்கிறது. அதன் காரணத்தினால் இவர்கள் ஜீசஸை கொல்ல வேண்டும் என்ற ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள். பின்னர் ஜீசஸுக்கு மொத்தம் 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போவுமே ஜீசஸுடன் பயணித்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் ஜீசஸ் அவருடைய சீடர்களுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ரோமானிய படை வீரர்கள் அங்கு வந்து ஜீசஸை கைது செய்து விடுகிறார்கள். ஜீசஸை காட்டி கொடுத்தவன் ஜீசஸின் சீடர்களின் ஒருவனான ஜூடாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக
காட்டி கொடுத்து விடுகிறான். ஜீசஸ் தமது சீடர்களின் ஒருவன் மூலமாக தாம் காட்டி கொடுக்கப்படுவோம் அப்படிங்கிறத முன்பே அறிந்திருந்தார். பின்னர் ஜீசஸை கைது செய்து மூத்த போதகர்களிடம் அழைத்து செல்லப்படுகிறது. பின்பு அங்கிருந்து அக்காலகட்டத்தில் ரோமானிய பேரரசராக இருந்த பாண்டிஸ் பிளேட் அப்படிங்கிறவரிடம் அழைத்து செல்லப்படுகிறது. அந்த அரசர் ஜீசஸ் எந்த ஒரு தவறும் செய்யாதவராக தான் அவர் கருதினார். ஆனால் யூத மத போதகர்கள் ஜீசஸ் யூதர்களின் அரசன் என்று கூறி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை சிலுவையில் ஏற்றும்படி கோஷமிடுகிறார்கள். பின்னர் ஜீசஸை சிலுவையில் அறைவதற்காக எடுத்து செல்லப்படுகிறார். பின்னர் 2 திருடர்களுக்கு நடுவில் ஜீசஸ் சிலுவையில் அறையப்படுகிறார். ஜீசஸ் சிலுவையில் இருக்கும்போது 7 வார்த்தைகளை கூறுகிறார். 1. பிதாவே, அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்கள் அறியாமையால் செய்கிறார்கள். 2. பிதாவே, இந்த நாள் நீங்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். 3. பெண்ணே, இவர்தான் உன்னுடைய மகன், இவர்தான் உன்னுடைய தாய். 4. பிதாவே, பிதாவே, என்னை ஏன் கைவிட்டீர்கள்? 5. நான் தாகமாக இருக்கிறேன். 6. இது முடிந்தது. 7. நான் என்னுடைய பரிசுத்த ஆவியை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இந்த 7 வார்த்தைகளையும் சிலுவையில் இருக்கும்போது ஜீசஸ் சொல்லிவிட்டு உயிர் துறக்கிறார். பின்னர் கல்லறையில் அவருடைய உடல் வைக்கப்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு கல்லறையில் அவருடைய உடல் காணவில்லை. ஜீசஸ் 3ஆவது நாள் உயிர் தெழுந்து வந்து அவருடைய அம்மாவை சந்தித்து சீடர்களையும் சந்தித்து அவர்களுக்கு போதனைகளை வழங்கி 40 நாட்கள் அவர்களுடன் இருந்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் அப்படின்னு கூறிவிட்டு அதற்கு பின் பரலோகத்திற்கு சென்று விடுகிறார். இதுதான் ஜீசஸுடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கியமான சம்பவங்கள். இதிலிருந்து விநாயகர், ஜீசஸ், ஐயப்பர் இவர்கள் மூவருமே ஒரே கடவுள்தான், ஆனால் வேறு வேறு விதத்தில் வணங்கப்படுகிறது என்பதை நான் அறிந்தேன். ஐயப்பர் அப்படிங்கிறது யாரும் இல்லை, விநாயகரை தன்னுடைய சமயத்தின் உருவமாக வைத்திருந்த ஆசிவக சமயத்தில் வாழும் ஐயனார் சித்தர்களில் கடைசியாக வந்த ஐயனார் தான் ஐயப்பர் தர்மசாஸ்தா அப்படின்னு சபரிமலையில் வணங்கப்படுகிறது. இவர்களை தமிழ்நாட்டில் ஐயனார்கள் அப்படின்னும் கேரளாவில் ஐயப்பர், ஐயப்பன் அப்படின்னும் அழைத்தார்கள். விநாயகருக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது, அதுதான் நாகராஜன். நம்ம அனைத்து விநாயகர் சிலைக்கு அருகில் நம்ம பார்க்கும்போது 7 தலை நாகமும் 5 தலை நாகமும் 2 நாகங்கள் பின்னி இருப்பது போன்ற சிலைகள் வைத்திருப்பார்கள். இது கேரளாவில் உள்ள ஐயனார் கோயில்களிலும் வைத்திருப்பார்கள். இது மூன்றுமே ஒரே கடவுள்தான் என்பதை அறிந்து கொள்ள பழமை வாய்ந்த கிறிஸ்துவ ஆலயம், அதிகமான கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை ஆராய்ந்தபோது பெரும்பாலான இடத்தில் நாக ஆலயங்களும் விநாயகர் ஆலயமும் ஐயப்பர் ஆலயமும் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. உதாரணமாக அன்னை வேளாங்கண்ணி, இது தமிழ்நாட்டில் இருக்கும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கிறிஸ்துவ ஆலயம். இது அமைந்திருப்பது நாகப்பட்டினம். அதே ஊரில்தான் திருநாகை கரோணம் என்ற ஆலயமும் கையரோ கணேஸ்வரர் என்ற ஆலயமும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 2 நாகத்திற்கான வைக்கப்பட்ட ஆலயங்கள். அந்த ஆலயத்தை குறிக்கும்படியாக தான் அந்த ஊருக்கு நாகப்பட்டினம் என பெயர் கொடுக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டில் அதிகமான கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கும் இடம் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி. இது 2மே அருகில்தான் இருக்கிறது. அங்குதான் நாகத்திற்கான ஒரு பழங்கால கோவில் ஒன்று இருக்கிறது. இந்த 2 பகுதிகளுமே பழங்காலத்தில் அதிகமாக நாக கடவுளை வணங்கிய இடமாக கூறப்படுகிறது. அடுத்து இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், அதற்கு அருகில் உள்ள பகுதிகள் மற்றும் கேரளா, பாண்டிச்சேரி, கோவா. முதலாவதாக நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர். இது 3மே பழங்காலத்தில் அதிகமாக நாகர்கள் வாழ்ந்த இடம். அதன் காரணத்தினால்தான் அந்த ஊருக்கு நாகாலாந்து என பெயர் வந்தது. அங்குதான் தற்போது கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் பெரும்பாலும் வாழ்கிறார்கள். அதுக்கு அடுத்து கேரளா. கேரளாவில் ஐயப்பரை வணங்குபவர்கள் பெரும்பாலும் வாழ்கிறார்கள். நான் ஜீசஸும் ஐயப்பரும் ஒரே கடவுள்தான் என்று நான் கூறியபடி அங்கு கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் அதிகமாக இருப்பது நம்மால் காண முடிகிறது. அடுத்து கோவா. கோவாவில் ஸ்ரீ மங்கேஷி ஆலயமும் ஸ்ரீ நாகேஷ் ஆலயம், இது 2மே கோவாவில் உள்ள புகழ்பெற்ற ஆலயங்கள் மற்றும் நாகத்திற்கான ஆலயங்கள். அடுத்து புதுச்சேரி. புதுச்சேரி முழுவதுமே விநாயகரை அதிகமாக வழிபடும் இடம். அங்கு இருக்கும் மணக்கோல விநாயகர் ஆலயம்தான்
புதுச்சேரியில் பழமை வாய்ந்த ஆலயம். விநாயகருடைய பழைய பெயர்தான் நாகராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல நாகப்பட்டினம், நாகர்கோவில், நாகாலாந்து, நாகேஷ் இது போன்ற நாகத்தின் பெயரை கொண்ட இடத்திலும் அதற்கு அருகிலுள்ள இடத்திலும் தான் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுபவர்கள் இந்தியாவில் அதிகமாக வாழ்கிறார்கள். ஜீசஸும் நாக வம்சத்தைச் சேர்ந்தவர் தானே? எப்படி என்றால், ஜீசஸ் பிறப்பால் ஒரு யூதர். யூதர்களின் மிக முக்கியமான தீர்க்கதரிசியாகவும் இறை தூதராகவும் கருதப்படும் மோசஸ் ஜெருசலத்துக்கு அருகில் இருக்கும் மவுண்ட் நெபு என்ற இடத்தில் அவர் நாகசக்தியை எழுப்பியதை குறிக்கும் விதமாக மோசஸை அடக்கம் செய்த இடத்திற்கு அருகில் தன் யூத மக்களுக்கு நாக கடவுளை வணங்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த குறியீடு தான் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு கீழ் என்ன எழுதியுள்ளது என்றால், ஜஸ்ட் as Moses lifted up the serpent in the desert, the Son of Man must be lifted up, so that everyone who believe in him may have eternal life. அதாவது மோசஸ் எப்படி பாலைவனத்தில் நாகசக்தியை எழுப்பினாரோ அதுபோல் அவருடைய மகன்களும் எழுப்ப வேண்டும். அப்போதுதான் பிற மக்கள் அவரிடம் இறப்புக்கு பின்பும் வாழ்க்கை இருப்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதே இதற்கான பொருள். ஜீசஸ் அதே வம்சாவளியில் வந்தவர் என்ற காரணத்தினால் ஜீசஸும் நாக வம்சத்தைச் சேர்ந்தவர்தான் என்பது உறுதியாகிறது. ஐயப்புறம் அதே வம்சத்தைச் சேர்ந்தவர்தான். அதன்படி இந்த பூமியில் இருக்கும் நிலப்பகுதிகளை 5ஆக பிரித்து அதில் இயற்கையாகவே இருக்கும் இறையாற்றலை கண்டறிந்து பழங்கால தமிழ் முனிவர்கள் பெயர் கொடுத்தனர். அதில் ஜீசஸ் எந்த நிலத்திற்கான கடவுளாக வருவார் என்றால் குறிஞ்சி நில கடவுளாக தான் வருவார். அதை அறிந்து கொள்ள நாம் ஞானப்பழ கதையை எடுத்துக்கொள்வோம். இது இங்கிருக்கும் ஆன்மீகவாதிகள் உருவாக்கிய கதை. இதனுடைய முடிவு என்னவென்றால், விநாயகருக்கு ஞானப்பழம் கிடைத்தது, முருகருக்கு ஞானப்பழம் கிடைக்கவில்லை. அதனால்தான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று அவ்வை கூறியுள்ளார். இதற்கான அர்த்தத்தை நாம் இப்போது அறிந்து கொள்வோம். அதாவது முருகர் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தில் வாழும் மலைவாழ் குறவர்களான வேட்டையாடும் இனத்திற்கான கடவுளாக உருவகப்படுத்தி உள்ளார்கள். வேட்டையாடுபவர்கள் வீரம், ஆத்திரம், கோபம், வேகமுடையவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால் அந்த இனத்தவர்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கவில்லை. காரணம், ஞானம் கிடைப்பதற்கு பொறுமை மிகவும் அவசியம். அதே குறிஞ்சி நில மலைப்பகுதிகளில் வாழும் சித்தர்கள், அதாவது நாகர்கள், இவர்கள் வேட்டையாடுபவர்கள் கிடையாது. இவர்கள் ஆன்மீகம், மருத்துவம், மலைகளில் இயற்கையாகவே கிடைக்கும் மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைகளை பார்ப்பதன் மூலமாக, முகர்வதன் மூலமாக அதனுடைய மருத்துவ குணத்தை கண்டறிவார்கள். மற்றும் தியானம், நோக்குவர்மம், கூடு விட்டு கூடு பாய்வது இது போன்ற அஷ்டமா சித்திகளை அறிந்தவர்கள்தான் இந்த நாக சித்தர்கள். இவர்கள் காட்டில் வாழும் விலங்குகளை தன் நோக்குவர்ம சக்தியின் மூலமாக தன்வசமாக, அதாவது தன்னுடைய நண்பராக மாற்றிக்கொள்வார்கள். உதாரணமாக புலிப்பாணி சித்தர், ஐயப்பரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் இருவருமே அந்த சித்தில் அதிகமான திறன் கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனை கொண்டுதான் புலி, காட்டு விலங்குகளை நோக்குவர்மத்தின் மூலமாக தன்வசமாக மாற்றிக்கொண்டார்கள். மற்றும் இவர்கள் அதீத புத்திசாலித்தனமும் ஞானமும் மனிதனால் செய்ய முடியாத சில சித்து வேலைகளை இவர்கள் செய்வது காரணத்தினால் இவர்களுக்கான கடவுளாக உருவகப்படுத்தப்பட்டவர் தான் விநாயகர். அதனால் அந்த இனத்தவர்களுக்கு ஞானப்பழம் கிடைத்தது என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த கதை. அதனால் மோசஸும் ஜீசஸும் அதே நாக வம்சத்தைச் சேர்ந்தவர்தான். அதனால் ஜீசஸ் குறிஞ்சி நில கடவுளாக தான் வருவார். இதை உணர்த்தும்படியாகத்தான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு அருகிலும் வடகிழக்கு மலைப்பகுதிக்கு அருகிலும் பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் வாழ்வதை நம்மால் காண முடிகிறது. ஜீசஸும் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் ஜெருசலத்திற்கு அருகிலுள்ள மலை பிரதேசத்தில்தான் தன் வாழ்நாளில் பெரும்பாலான பகுதியை கழித்தார் என்பது ஒரு வியப்பூட்டும் தகவல். விநாயகருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நாக குறியீடும் மோசஸ் காட்டிய குறியீடும் தான் தற்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தன்னுடைய குறியீடாக வைத்துள்ளது. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ரோமானியர்களும் கிரேக்கர்களும் மருத்துவ கடவுளாக வணங்கிய ஆஸ்கிலிபிஸிலிருந்து எடுத்து வைத்தனர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது இங்கிருந்து ஒரு காலத்தில் எடுத்து செல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு ஏன் 5 தலை நாகமும் 7 தலை நாகமும் கொடுக்கப்பட்டது என்றால், 5 தலை நாகங்கள் 5 திசைகளை குறிக்கிறது. அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு மற்றும் ஆகாயம் மேல் திசை. இந்த 5 திசைகளையும் பற்றி அறிந்தவர்களாக இருப்பார்கள் என்பதற்காக 5 தலை நாகமும் 7 தலை நாகம் உடம்பில் உள்ள 7 சக்கரங்களை குறிக்குது. உடம்பில் உள்ள 7 சக்கரங்களையும் எழுப்பியவர்கள் என்பதற்காகவும் இவர்களுக்கு 7 தலை நாகம் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் 2 நாகங்கள் பின் இருப்பது போன்ற சிலையை நாம் காணலாம். அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால்,
தியானம் தவம் செய்யும்போது முதுகு தண்டுவடத்திலிருந்து இடநாடியும் பிங்கள நாடியும் சுசும நாடியை பாம்பு சுற்றுவது போல் சுற்றி எழும்புகிறது என்பதை அறிந்ததால் இந்த நாக குறியீட்டை அவர்களுக்கு கொடுத்துள்ளார்கள். ஏன் நாகத்தை குறிப்பிட வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். நாகங்கள் தன் தோலை உரித்து கொண்டு அடிக்கடி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. மற்றும் சில நாக இனங்கள் தலை துண்டிக்கப்பட்டாலும் பல மணி நேரங்கள் உயிர் வாழும். இது போன்ற பல மருத்துவ குணங்கள் தனக்குள் கொண்டுள்ளது என்ற காரணத்தினால் இந்த நாக இனத்தை இவர்களோடு ஒப்பிடுகிறார்கள். மற்றும் ஊர்வன குடும்பத்தை சார்ந்த பல்லி இனமும் இவர்களோடு ஒப்பிடுகிறார்கள். எப்படி என்றால், பல்லி கால் வால் துண்டிக்கப்பட்டாலும் மறுபடியும் வளர்ந்துவிடும். அதனால் தனக்குள் இதுவும் மருத்துவ குணம் கொண்டுள்ளது என்ற காரணத்தினால் இவர்களும் மருத்துவ குணம் வாய்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் இந்த பல்லிகளையும் இவர்களோடு ஒப்பிடுகிறார்கள். மற்றும் பல்லி இனங்கள் நடக்கப் போகும் சம்பவங்களை முன்பே சகுனம் மூலமாக மனிதர்களுக்கு உணர்த்துகிறது. இந்த நாகர்களும் சித்தர்களும் நடக்கப் போகும் சம்பவங்களை முன்பே தீர்க்க தரிசனம் மூலமாக அளிப்பவர்கள் என்ற காரணத்தினாலும் இந்த பல்லி இனத்தையும் இவர்களோடு ஒப்பிடுகிறார்கள். சரி, தற்போது ஜீசஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் அன்னோன் இயர்ஸ் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸின் மறைந்த வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் பலரும் ஜீசஸ் 12 வயது முதல் 30 வயது வரை ஜெருசலத்தில் இல்லை என்று கூறுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் பல புனைப்பு கதைகள் ஜீசஸ் வாழ்க்கையை பற்றி கூறப்படுகிறது. ஜீசஸ் அமெரிக்கா சென்றிருக்கலாம், அல்லது பிரிட்டன் சென்றிருக்கலாம், அல்லது சொந்த ஊரான நசரத்தில் வாழ்ந்திருக்கலாம். அங்கு அவர் அப்பா தொழிலை அவர் செய்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். சிலர் ஜீசஸ் 18 வருடம் இந்தியா வந்து புத்த மத துறவிகளை பார்த்து சென்றிருக்கலாம் என்று சில புனைப்பு கதைகள் உள்ளது. இதுபோல பல கதைகள் ஜீசஸுடைய வாழ்க்கை வரலாற்றில் கூறப்படுகிறது. ஆனால் இதில் எதுவுமே உண்மை கிடையாது. ஜீசஸ் வந்தது மலைநாடு என அழைக்கப்பட்ட கேரளாவிற்கு. ஜீசஸ் பிறந்தபோது வானில் மின்னும் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து 3 புத்திசாலி மனிதர்கள் ஜீசஸை காண வந்தார்கள். அதில் கேஸ்பர் என்றவர் மட்டும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மீதமுள்ள பல்தாசார் மற்றும் மெல்சியார் இவர்கள் இருவருமே அரேபியா, பெர்ஷியா அல்லது துருக்கி போன்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அக்காலத்தில் இந்தியா முழுவதும் இந்த ஆசீவக துறவிகள் பரவலாக இருந்தார்கள். அக்காலத்தில் வாழ்ந்த அரசர்களும் இவர்களை பின்பற்றி தான் அரசாட்சி செய்தார்கள். உதாரணமாக அசோகருடைய அப்பாவான பிந்துசாரா இந்த சமயத்தை சார்ந்தவராக தான் இருந்தார் என குறிப்புகள் கூறப்படுகிறது. இவர்கள் தான் ஜீசஸ் பிறந்தபோது நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து ஜீசஸை காண சென்றவர்கள். தான் பிறந்தபோது தன்னை பார்க்க வந்த துறவிகளை மறுபடியும் பார்ப்பதற்காக ஜீசஸ் 12 வயதில் கடல்வழி பயணமாக கேரளா வந்தார். தற்போதுள்ள கொடுங்கலூர் மற்றும் திரிசூர் பகுதி 2000 ஆண்டுகளுக்கு முன் முசிறி துறைமுகமாக அழைக்கப்பட்டது. இந்த முசிறிகள் மிளகு, முத்து, பவளம், வைரம், வைடூரியம், பட்டு, தாமிரம், ஈயம் போன்ற பலவற்றை அரபு, ரோம், கிரேக் போன்ற பல நாட்டவர்களோடு வணிகம் வைத்திருந்தார்கள். ஜீசஸ் 12 வயதில் ரோமானிய வணிகர்களுடன் கேரளா வந்து ஐயப்பருடைய முன்னோர்களான ஐயனார்களை சந்தித்து சந்நியாச வாழ்க்கை முறையை கற்று 30 வயதில் ஜெருசலத்திற்கு திரும்ப சென்றார். அங்கு ஜெருசலத்தில் வாழும் தன் யூத மக்களுக்கு போதனைகளை வழங்க ஆரம்பித்தார். இது 100% நடந்திருக்கும் என கூற முடியாது. ஆனால் 80% இதுதான் நடந்ததற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஒருவேளை ஜீசஸ் இந்தியா மற்றும் கேரளா வந்திருக்க மாட்டார் என நம்ம கருதினாலும் ஜீசஸ் நாக வம்சத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஜீசஸுடைய மரபணு தொடர்பு கொண்ட சந்ததியினர் கேரளாவில் அதிகமாக வசிக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஜீசஸ் பிறந்தபோது நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்றவர்களில் கேஸ்பர் என்றவர் மட்டும் இந்தியாவிலிருந்து சென்றவராக கூறப்படுகிறது. ஆனால் அந்த மூவருமே இந்தியாவிலிருந்து சென்றவர்களாக தான் இருப்பார்கள் என நான் கருதுகிறேன். அவர்கள்தான் ஐயப்பருடைய முன்னோர்கள். இதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா என நாம் பார்க்கும்போது புத்தர், மகாவீரர் சமகாலத்தில் வாழ்ந்த மர்காலி கோசலர் பிறப்பும் ஜீசஸுடைய பிறப்பும் ஒரே போல் நிகழ்ந்துள்ளது. ஜீசஸுடைய தாய் தந்தை மேரி, ஜோசப் நசரத்திலிருந்து பெத்தலம் செல்கிறார்கள். அங்கு அவர்கள் தங்குவதற்கு வேறு எந்த இடமும் கிடைக்காமல் ஒரு மாட்டு கொட்டாயில் தங்குகிறார்கள். அங்குதான் ஜீசஸ் பிறக்கிறார். அதே போல மர்காலி கோசலருடைய தாய் தந்தையான பட்டா மற்றும் மங்காலி இவர்கள் இருவருமே சரவணா அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு தங்க வேறு எந்த இடமும் இல்லாத காரணத்தினால ஒரு மாட்டு கொட்டாயில் தங்குறாங்க. பின்னர் அங்குதான் மர்காலி கோசலர் பிறக்கிறார். கோசாலர் என்பது மாட்டு கொட்டாயில் பிறந்தவர் என்பதற்காக அடைமொழியாக கொடுக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இதற்கான குறிப்புகள் ஜெயின மத புத்தகத்தில் உள்ளது. தன்னுடைய குருவான மர்காலி கோசலருடைய பிறப்பு தான் மறுபடியும் 600 வருடங்கள் கழித்து பிறக்கி இறக்கிறது என்பதை இவர்கள் தீர்க்க தரிசனம் மூலமாக கண்டறிந்து சென்றிருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இது ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர இதுதான் உண்மையான காரணம் என்று நாம் கூறிவிட முடியாது.
அதனால் கிறிஸ்துவ போதகர்களும் இங்கு வாழும் சித்தர்களும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. காலத்துக்கும் இடத்திற்கும் ஏற்றாற்போல் வாழ்க்கை முறை மாறியுள்ளது. இவர்களுக்கு இயற்கையாகவே பிறருடைய மனக்குறையை போக்கும் ஆற்றலும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என சொல்லப்படக்கூடிய ஆன்ம சக்தியின் மூலமாக பிறருக்கு சுகம் அளிக்கும் திறனும் இருக்கும். இவர்கள் தியானத்தால் எழுப்பும் ஆன்ம சக்தியை தான் தற்போது பரிசுத்த ஆவி எனவும் மற்றும் முக்தியை அடையக்கூடிய முறையை தான் சால்வேஷன், அதாவது ரட்சிப்பு என்றும் கிறிஸ்துவ மதத்தில் அழைக்கப்படுகிறது. இவர்கள் இருவருமே நாக வம்சத்தைச் சேர்ந்தவர்கள்தான். ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் நாகங்களை ஒரு சாத்தானாக குறிப்பிடுகிறார்களே, ஏன்? அவர்கள் நாகங்களை சாத்தானாக குறிப்பிட்டது பாலைவனத்தில் வாழும் ஜிஹாதிகள் மற்றும் தீவிரவாதி இனத்தவர்களை தான். அந்த இனத்தவர்களை தான் ஆன்டி கிரைஸ்ட், தஜால், சகுனி, கலியன் இது போன்ற பல பெயர்களில் குறிப்பிடுகிறார்கள். சகுனி பிறந்து வாழ்ந்த இடமான காந்தாரா என்ற ராஜ்யம் தற்போதுள்ள ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுக்கு அருகில்தான் உள்ளது. அங்கு வாழும் தீவிரவாதிகள் அனைவருமே சகுனியின் வம்சாவளிகள் தான் என நாம் அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் பிறரை கெடுப்பதே தன் வாழ்நாளின் லட்சியமாக கொண்டிருப்பார்கள் என்றும் சில குறிப்புகள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். இவர்களை கோப்ரா மற்றும் பைத்தான் இன நாகங்களோடு ஒப்பிடுகிறார்கள். இந்த இரு நாகங்களுமே தன் இனத்தில் இருக்கும் மற்ற நாகங்களை கொன்று உண்டு வாழ்கிறது என்ற காரணத்தினால் இவர்கள் பிற மனிதர்களை கொன்று உண்டு வாழ்பவர்கள் என குறிப்புகள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். மோசஸும் தன் யூத மக்களுக்கு அதைதான் குறிப்பிடுகிறார். அசுர நாகங்களால் நீங்கள் தாக்கப்பட்டால் தேவ நாகங்களை பற்றி கொள்ளுங்கள் என குறிப்பிடுகிறார். அசுர நாகம் என்பது தீவிரவாதிகள், ஜிஹாதிகள், கொள்ளையர்கள், நக்சலைட்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள். தேவ நாகங்கள் என குறிப்பிடுவது சித்தர்கள் மற்றும் வழிகாட்டிகளை. இவர்களை நல்ல பாம்பு மற்றும் சாமி பாம்பு என அழைக்கப்படும் நாகங்களோடு ஒற்றுமைப்படுத்துகிறார்கள். அதை குறிக்கும்படியாக தான் அசுர நாகங்களால் தாக்கப்பட்டால் தேவ நாகங்களை வணங்குங்கள் என மோசஸ் தன் யூத மக்களுக்கு கூறுகிறார். சரி, அப்போது போலி சாமியார்கள், போலி சித்தர்கள், போலி பாஸ்டர்கள் மற்றும் போலி அமைப்புகள் இருக்கிறதே, இதை ஏதாவது நாம் வேறுபாடு கண்டறிய முடியுமா என்றால் முடியும். தற்போது ஜீசஸும் விநாயகரும் ஒரே கடவுளை தான் குறிக்கிறது என்பதனால் விநாயகருக்கான ஒரு புராண கதையை எடுத்துக்கொள்ளலாம். எப்படி நாம் போன பதிவில் வாட் காட் ஒர்க்ஷிப் இன் காபா என்ற பதிவில் பாலை நிலத்தில் வாழும் சவுதி, துபாய், ஓமன், கோட்ரு போன்ற நாடுகளில் வாழ்பவர்களுக்கும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் பிற சில நாடுகளில் வாழ்பவர்களுக்கும் வேற்றுமை நாம் கண்டறிந்தோமோ, அதுபோல் இதில் இருப்பவர்களை வேற்றுமையை நாம் கண்டறிவோம். தற்போது ஒரு புராண கதையை பார்த்து விடலாம். கஜாசுரா என்ற ஒரு அசுரன் இருந்தான். கஜா என்பது யானை, அசுரன் என்பது சாத்தான் என பொருளாகும். இந்த கஜாசுரா பல நாள் சிவனை நோக்கி தவம் செய்கிறான். அந்த தவத்தில் மகிழ்ந்த சிவன் அவன் முன் தோன்றி அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த கஜாசுரா, இந்த உலகையே நான் ஆள வேண்டும், அனைவரும் என்னை வணங்க வேண்டும் என்று கேட்கிறான். சிவன் அந்த வரத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். கஜாசுரா வரம் பெற்ற ஆணவத்தில் மனிதர்களையும் ஜீவராசிகளையும் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டான். பின்னர் தேவர்கள் அனைவருமே சிவனிடம் சென்று உதவி கேட்கிறார்கள். சிவன் விநாயகரை அனுப்பி அவனை அழிக்க சொல்கிறார். விநாயகர் கஜாசுரனிடம் சென்று சண்டையிடுகிறார். கஜாசுரன் பெற்ற வரத்தால் மிகவும் வலிமையாக இருந்த காரணத்தினால் விநாயகர் தன் தந்தத்தை உடைத்து அவன் மீது வீசுகிறார். பின்னர் கஜாசுரா அழிந்து எலியாக மாறிவிடுகிறான். அதற்கு பின் எலி விநாயகருடைய வாகனமாக மாறியது. இது ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி. இங்கிருக்கும் ஆன்மீகவாதிகளால் எழுதப்பட்ட ஒரு புராண கதை. பல போலி கதைகள் இருந்தாலும் இந்த கதை பொருந்துவதாக இருந்த காரணத்தினால் இதையை கூறியுள்ளேன். இதிலிருந்து போலி சாமியார்கள், போலி சித்தர்கள், போலி பாஸ்டர்கள் மற்றும் போலி போதனையாளர்கள் இவர்களை எலியுடன் ஒப்பிடுகிறார்கள். எலி இருளில் வாழும் மற்றும் திருட்டு குணம் உடையது. வீட்டிலிருந்து கொண்டு வீட்டில் இருக்கும் உணவுகளை திருடி உண்கிறது. வயலில் இருந்து கொண்டு வயலில் இருக்கும் நெற்பயிர்களை அழித்து அதை திருடி உண்கிறது. அதனால் இவர்கள் எலி போல் திருட்டு குணம் உடையவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கலாம். எலி எழுப்பும் சத்தமும் பலகையில் சுண்ணாம்பு துண்டால் தேய்க்கும் போது வரும் சத்தமும் ஒரே போல் இருக்கும். இது ஒரு சிலருக்கு பல் கூச்சமும் உடல் நடுக்கமும் எரிச்சலும் உண்டாகும். இவர்கள் செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் குட்டிச்சாத்தான் பூதங்களை ஏவிவிட்டு பிற மனிதர்களை மனதளவில் மிகவும் பாதிப்படைந்தவர்களாக மாற்றிவிடுகிறார்கள். இது அனைவரையும் பாதிக்காது. நேரம் சரியில்லாதவர்களும் மன வலிமை அற்றவர்களையும் எளிதாக பாதித்துவிடும். அதனால் இவர்கள் பூதங்கள் மற்றும் சாத்தான்களை ஏவிவிட்டு உடல் நடுக்கமும் மற்றும் மனதளவில் பாதிப்படைந்தவர்களாக மாற்றிவிடுகிறார்கள் என்பதனால் இவர்கள் எலியுடன் ஒப்பிட்டிருக்கலாம். மற்றும் இந்த சித்தர்களை மனித மூளையை காட்டிலும் 4 மடங்கு பெரிதாக உள்ள யானையின் மூளையுடன் ஒப்பிடுகிறார்கள். அதனால் போலி சாமியார்கள் மற்றும் போலி சித்தர்களை மிக சிறிய மூளையை கொண்ட எலியுடன் ஒப்பிட்ட காரணத்தினால் அவர்களை அதீத புத்திசாலி என்றும் இவர்களை குறைந்தபட்ச புத்திசாலித்தனம் கூட இல்லாதவர்கள் போல் நடந்து கொள்வார்கள் என்பதை குறிப்பதற்காக குறிப்பிட்டிருக்கலாம். இதிலிருந்து போலி சாமியார்கள், போலி சித்தர்கள்
மற்றும் போலி பாஸ்டர்கள், போலி அமைப்புகள், இது அனைத்துமே கஜாசுரா என்ற அசுர குணம் கொண்டவர்கள் அல்லது அந்த அசுரனால் பாதிக்கப்பட்டவர்கள் போல் நமக்கு உணர்த்துகிறார்கள். இதிலிருந்து ஆன்மீகத்தின் மூலமாக பிறரை ஏமாற்றுபவர்கள். உதாரணமாக, நான் பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறேன், நான் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்கிறேன், நான் தான் கடவுள், எனக்கு அசாத்தியமான சக்திகள் இருக்கிறது, அதனை கொண்டு புதையல் இருக்கும் இடத்தை நான் காட்டுகிறேன், கடவுளுக்கு காணிக்கையாக நரபலி கொடுக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் கூறி மக்களை ஏமாற்றுபவர்கள் அனைவருமே அந்த இனத்தில் வாழும் அசுரர்கள் என குறிப்பிடுகிறார்கள். சரி, அப்போது இந்த ஆன்மீகத்தின் மூலமாக பிறருடைய பிரச்சனையை போக்குவது, மனக்குறையை போக்குவது, மருத்துவம் அளிப்பது, இது அனைத்துமே செயல்படாதா என்றால் சில நேரங்களில் செயல்படும். எப்படி பிற தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தொழிலில் சில நேரங்களில் வெற்றியும் சில நேரங்களில் தோல்வியும் கிடைக்கிறதோ, அதேபோல் ஆன்மீகத்தின் மூலமாக பிறருக்கு மருத்துவம் அளிப்பது, பிறருடைய மனக்குறையை போக்குவது, சகுனங்கள், தீர்க்க தரிசனங்கள், இது அனைத்துமே சில நேரங்களில் செயல்படும், சில நேரங்களில் செயல்படாது. இதை சேவையாக செய்ய வேண்டுமே தவிர பிறரை அழிப்பதற்கும் பிறரை ஏமாற்றுவதற்கும் செய்யக்கூடாது. இந்த பதிவில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலுமே இந்த பதிவோட நீளம் கருதி சில முக்கியமானவைகள் மட்டும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத மதத்தில் வணங்கும் கடவுள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராமாயண காலத்துக்கு போகணும். ராமாயண காலத்தில் இருந்து ஆதாம், ஏவாள், ஆப்ரஹாம், மோசஸ், ஐசக், இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தால்தான், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தால்தான் நம்ம யூத மதத்தில் வணங்கும் கடவுள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை இன்னொரு பதிவில் நம்ம தனியாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.